இந்த தமிழ் ரெஸ்டாரண்ட்டுக்கு எனக்கு போகிறதுக்கு பிடிக்கிறே இல்லை. சாப்பிட்டுட்டு பே பண்ணினா என்னை பொட்டி நினைக்கிறது. அது இப்போ என்ன தெரியுமா, தே வாண்ட் மீ டு கோ வயலண்ட். என்ன தமிழ் ரெஸ்டாரண்ட் இல்லை, அது கிட்டத்தட்ட அப்படித்தான். சரியா, இப்படியே நீங்கள் செஞ்சு கொண்டிருக்கோ. நான் லண்டனுக்கு தகவல் கொடுக்க மாட்டாங்க, அவங்கள வந்து சம்பவம் வந்து செய்ய மாட்டாங்க, வடிவாக காய்ச்சிட்டு போக மாட்டாங்க. நீங்கள் மாதம் மாதம் அவங்களுக்கு காசு கொடுக்க மாட்டீங்க. ஓகே, நான் எந்த வேலையை பார்த்து கொண்டிருக்கேன். சரியா, நீங்கள் வந்து இப்படி வந்து டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா நான் வந்து எந்த வேலையை நான் காட்ட தொடங்க மாட்டேன். சரியோ, நான் வந்து ஒரு காசு எடுக்க மாட்டேன், நீங்கள் மாதம் மாதம் கட்டி கொண்டிருப்பீங்க, கட்டி கொண்டிருக்க மாட்டீங்க. ஓகே, படிவாக தான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இந்த வெள்ளக்கார ரெஸ்டாரண்ட் உள்ள போனால் இப்படியான பிரச்சனை இல்லை, எனக்கு இல்லை. ஒரு வாழண்டு வேண்டோடும். இவர் டென்மார்க்ல இருந்து அவர் என்ன சிஸ்டர் ஹஸ்பண்ட் மீன் பிடிக்கல இங்கே வருவார். இல்லை காசு இல்லாட்டி வருவார் போலாங்கிறாரு. பிடிச்சி வெட்டி விட மாட்டேன் வாழால. என்ன ஒரு 7-8 வருஷம் தருவாங்க, ஒரு பிக்னிக் மாதிரி போய் இருந்துட்டு வரலாம். இதை மீன் பிடிக்கிற ஆக்களுக்கு பழைய காலத்தில் என்ன செய்யறவங்க தெரியுமா லண்டன்ல? அவனோட பேர் உள்ள தெரியுமா உங்களுக்கு? என்ன நெட் போட்டு பிடிக்க பாக்குறீங்களா, இது போட்டு பிடிக்க பாக்குறீங்க? என்ன மாதிரி பிராமன்லயுமோ ஒரு ஜாதி இருக்கு தெரியுமா? I am not the highest caste Brahmin. என்னுடைய சிலி விளையாட்டுவாள். நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன்னு யோசிச்சு கொண்டிருக்கிறீங்களோ? அப்படியே யோசிச்சு கொண்டிருங்கோ. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? எப்படி உங்களோட புள்ள குட்டியால் பாய்பெல்லாம் நல்லா சூப்பராக இருக்கணும்மா? நல்லா இருக்கணும்மா? கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்கேன். ஓகே அண்ணா, நாங்கள் என்ன முறைக்கா சந்திப்போம். ஃபேமிலி தான் இம்பார்ட்டன்ட். ஃபேமிலியை வந்து மெயின்டைன் பண்ணுங்க என்ன அப்படியா? புறப்ப கேங் சம்பவங்கள் எல்லாம் கொஞ்ச நாளையில் நடக்காது. சில வேளை துப்பாக்கியில் வந்து போட்டுட்டு போவாங்க, இல்லாட்டி வாழை எடுத்து வெட்டிட்டு போவாங்க. உங்களுக்கு எல்லாம் ஃபேமிலி தேவை, நான் டூஸ் மாதிரி சுற்றி கொண்டு திரியோடுமே. எப்படித்தான் இந்த கேங் சம்பவங்கள் எல்லாம் நடக்க போகுதுன்னு தான் எனக்கு தெரியல. நான் சும்மா வியர் அடிச்சு கொண்டிருந்தேன். நான் என் அண்ணங்காரனை கேட்டுட்டு வந்து அடிச்சுட்டு போனவன். நான் அது பார்த்தேன். நான் பார்க்காத மாதிரி போன். நான் இங்கே காப்பிலையில் வந்து இப்படி துப்பாக்கியில் வச்சு உங்களோட குண்டிக்கில் வந்து வெடி வைக்க மாட்டாங்க கொஞ்ச நாளையில். நீங்கள் பார்த்து கொண்டுட்டுங்கோ. ஐ எம் ஏ லோ அபேட்டிங் சிட்டிசன். இப்படியான துப்பாக்கியெல்லாம் பார்த்துருக்குறீங்களே? உங்களோட பொண்டாட்டி மேறு வலை எல்லாத்தையும் நாங்கள் தூக்கிட்டு போக மாட்டோமே.